ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமில்லி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எல்லாருமே ப்ராஜெக்ட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது, எப்படியும் உங்களோட டீம் தான், நீங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னு வெற்றி சொல்லிட்டுருக்காரு. பசங்க எல்லாருமே கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா அங்கிள் ஏதாச்சும் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மகேஷ் இருந்துக்கிட்டு சரி வாங்க எல்லோரும் போய் விளையாடலாம் அப்படின்றாங்க. நீங்களும் வாங்க ஆண்டி போய் விளையாடலான்னு மகேஷ் கூப்பிடுறாங்க. இல்லை நான் வரலை, நீங்கள் எல்லோரும் போய் விளையாடுங்க அப்படின்றாங்க. மகேஷ் அம்முவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மு எப்படி நம்ம கூட வந்து விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாம்ல சாரி ஆண்டி நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்றாங்க. பரவாயில்ல மகேஷ் நீங்கள் எல்லோரும் போய் விளையாடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வெளியில் வந்து எல்லோரும் சேர்ந்து விளையாடிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா வெற்றியும் கூட நம்ம எல்லாருமே சேர்ந்து ஐடென்டிட்டி விளையாடலாம் அப்படின்னு அதுக்கப்புறமா யார் ஒளியிறது யார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சாபுத்ரி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. மகேஷ் தான் கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ எல்லாருமே ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது வெற்றிக்கு எங்கே போய் ஒளியிறதுனே தெரியல. ரூம்குள்ளெல்லாம் போய் ஒளிஞ்சிக்கிட்டா அது தப்பாக போயிடும் அப்படின்னு பேசாமல் இங்கேயே ஒளிஞ்சிக்கலான்னு அபி பின்னாடியே போய் ஒளிகிறாங்க. இது அபிக்கு பயங்கர டென்ஷனை உண்டாக்குது. எங்கே ஓடி பிடிச்சி விளையாட்டையும் ஒளியிற மூஞ்ச பாரு, இந்த வயசில் இப்படி ஒரு விளையாட்டு விளையாடணுமான்னு அபி ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, அதான் ப்ராஜெக்ட் செஞ்சு முடிச்சாச்சு இல்லை, இன்னமும் எதுக்காக நீங்கள் இருக்க, பேசாமல் நீ கிளம்பிப்போ அப்படின்றாங்க. வாயை மூடிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறியா, மகேஷ்கிட்ட என்னை காட்டி கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெற்றி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னு கோவத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாரையுமே வந்து தேடிட்டு இருக்காங்க மகேஷ். அடுத்து வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து அங்கே ஆண்டி எல்லோரும் எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல வந்து தெரியாதுன்னு அபி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வெற்றி பின்னாடி இருக்கிறது சைக்கிளில் காட்டிடுறாங்க. அப்புறம் தான் அங்கிள் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படி மகேஷ் நீ என்னை கண்டுபிடிச்ச அப்படின்றாங்க. அது நானே தான் கண்டுபிடிச்சேன் அங்கிள் அப்படின்றாங்க. பொய் சொல்லாத மகேஷ், இவங்க தானே காட்டி கொடுத்தாங்க அப்படின்னுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்னு மகேஷ் சொல்லிடுறாங்க. சரி நீ அடுத்தவங்க எல்லாரையும் கண்டுபிடிவா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அடுத்து தியா கண்டுபிடிக்கிறாங்க தியாவை. அதுக்கப்புறம் தருணை கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கிள் எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் சுடர் மட்டும் எங்கே இருக்கானே தெரியல அப்படின்றாங்க. சுடர் எவ்வளோ பேர் பிரில்லியன்ட்னு உனக்கு நல்லா தெரியும்ல, எங்கேயாச்சும் நீ கண்டுபிடிக்க முடியாத இடத்துல ஒளிஞ்சிருப்பா, நீ போய் தேடி கண்டுபிடின்றாங்க. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டு இல்லை, கடைசி சுடர் தானே, நான் தானே எப்படியும் அடுத்தது வந்து உங்கள் எல்லோரும் கண்டுபிடிக்கணும், சரி பேசாமல் சுடரை கூப்பிட்ருங்க அப்படின்றாங்க. சரி அங்கிள் அப்படின்னு சுடர் சுடர் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. சுடருக்கு காதே கேட்குறது கிடையாது, சுடர் வரதும் கிடையாது. சுடர் வெற்றி அங்கிள் அவுட் ஆகிட்டாரு, நீ வயலே வா சுடர், அங்கிள் தான் இப்போ நம்ம எல்லோரும் கண்டுபிடிக்கணும், அடுத்து நம்ம நெக்ஸ்ட் இடத்துல ஒழிஞ்சிக்கலாம், சுடர் வா சுடர் வா சுடர்னு எல்லாருமே கூப்பிடுறாங்க. சுடர் ரொம்ப நேரம் ஆகி வரதே இல்லை. உடனே வெற்றியும் கூட சுடர் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க, வரதே கிடையாது. என்ன ஆண்டி சுடர் எந்த பக்கம் போனால் நீங்கள் பார்த்தீங்களா, சுடர் வரவே இல்லை அப்படின்னு மகேஷ் சொல்லும்போது தெரியலையே, சுடர் அம்மா கூப்பிடுற வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. யார் எவ்வளோ கூப்பிட்டாலும் சுடர் வரதே கிடையாது. அதுக்கப்புறமா சுடரை சரி நீங்கள் எல்லா இடத்துலையும் தெரிஞ்ச இடத்துல எல்லாருமே தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு இடத்துல தேடி பார்க்கும்போது அபி கூட ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. சுடர் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. கண்ணாமூச்சி தானே விளையாடிட்டு இருந்தா, அதுக்குள்ளே சுடர் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அபியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வெற்றி வந்து தேடும்போது சுடர் வந்து ஒரு ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. இதை பார்த்த உடனே வெற்றி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. போய் சுடரை எழுப்புறாங்க. சுடர் எழுந்திருக்கிறதே கிடையாது. வேகமாக வெளியில் ஓடி வந்து பக்கெட்டில் தண்ணி இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் முகத்தில் மட்டும் தெளிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போய் தெளிக்கிறாரு. சுடர் சுடர் எந்திரி சுடர், உனக்கு என்னாச்சு சுடர் அப்படின்றாங்க. அங்கிள் அப்படின்னு சுடர் அழுகுறாங்க. அழுவத சுடர், நீ எப்படி இது உள்ளே வந்து மயக்கம் போட்டு விழுந்த, ரூம் கதவு கூட ஓப்பனில் தானே இருந்துச்சு, என்னாச்சு சுடர் உனக்கு அப்படின்றாங்க. அங்கிள் அது வந்து அப்படின்றாங்க. சொல்லு சுடர், எல்லாருமே கண்டுபிடிச்சாச்சு, கடைசியில் உன்னை காணோன்னு பார்த்தா நீ இங்கே இருக்கிற அப்படின்னு வெற்றி சொல்லும்போது அங்கிள் ஜெயிலில் ஒரு முறை இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னும். என்ன சொல்கிற சுடர், நீ ஒன்றும் புரியலை எனக்கு அப்படின்னும் போது ஆமாம் கேப்டன், ஜெயிலில் ஒரு முறை மேடம் இந்த மாதிரி தான் செஞ்சாங்க, என்னை ஜெயிலில் தனியாக போட்டாங்க, நான் அப்போ மயக்கம் போட்டெல்லாம் கீழே விழுந்துட்டேன், அந்த மாதிரி இந்த ரூமுக்குள்ளே வந்து கொஞ்ச நேரத்தில் இருட்டாகிடுச்சா, எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சா, நான் பயத்தில் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு சுடர் சொல்கிறாங்க. சுடர் இப்போ உனக்கு ஓகே தானே அப்படின்றாங்க. எனக்கு ஓகே தான் கேப்டன் உடனே வெற்றி ரொம்ப மனசு கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. சுடர் நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட
நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்னு பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. வெற்றிக்கு அழுத ஆரம்பிச்சதும் சுடருக்கு ஒன்றுமே புரியல. ஏன் கேப்டன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒன்றும் இல்லை சுடர், வா போலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த பக்கம் தேடிட்டே இருக்கும்போது கூப்பிட்டுட்டு சுடரை வெற்றி வந்துட்டுருக்காரு. சுடர் கிடச்சிட்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் எல்லாருக்குமே மூச்சே வந்துச்சு. எல்லாரும் ஓடி வந்து சுடரை பார்க்குறாங்க. சுடர், நீ எங்கே போன? நாங்கள் எவ்வளோ நேரம் உன்னை கூப்பிட்டோன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்குறாங்க. இன்னொரு சைடு அபி ஒரு பக்கம் துடிச்சு போய் சுடர் நீ எங்கே போன அப்படின்றாங்க. அம்மோ அது வந்து அப்படின்றாங்க. உள்ள சுடர் இருட்டான ரூமுக்கு போயிருக்கா போல இருக்கு, பயத்தில் மயக்கம் போட்டு சுடர் விழுந்திருக்கடா அப்படின்னு வெற்றி சொல்லிடுறாரு. சுடர் உனக்கு எதுவும் இல்லைல்ல, இந்த விளையாட்டெல்லாம் போதும், அவ்வளோதான், நீ வந்து உட்காந்து படி, ப்ராஜெக்ட்லாம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இல்லை, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்காத, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க அபி இருந்துக்கிட்டு. இப்போது வெற்றிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சுடர் கூட இருக்கணும்னு தான் இங்கே வந்தாங்க, ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அபி இப்படி கூட்டிகிட்டு போயிட்டாங்களேன்னு அடுத்து பிள்ளைங்களாரும் டல்லாகிடுறாங்க. மகேஷ், தருந்தியா, நீங்கள் ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? நீங்கள் எல்லோரும் போய் பேசாமல் விளையாடுங்க, சுடர் வேணா படிக்கட்டும் அப்படின்றாங்க. ஆண்டி, ஏதோ சுடர் உள்ளே போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, இப்போ நல்லா இருக்கால்ல, எங்கள் கூட அனுப்புங்க, இன்றைக்கி தான் எங்களுக்கு லீவு கிடச்சிருக்கு, எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக விளையாடுறோம், ஸ்கூலுக்கு போனால் கூட பிடி பீரியடில் விளையாடக்கூட முடிறதில்ல, டைம் போகிறதே தெரியுதில்ல, சுடர் கூட இருந்தா ப்ளீஸ் ஆண்டி அனுப்பி விடுங்கன்னு கேட்குறாங்க. மகேஷ், இப்போ தானே சுடர் மயக்கம் போட்டு விழுந்துருக்குறா, அதனால் அவள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்கள் எல்லோரும் போய் விளையாடுங்க அப்படின்றாங்க. மகேஷ், அதான் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் போய் விளையாடுங்கன்னு வெற்றி சொன்னதும் சரிங்க அங்கிள்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் விளையாட போயிடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு கர்ணா வந்து வெற்றிக்கு கால் பண்ணுறாங்க. வெற்றியும் கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னாச்சு கர்ணா, சொல்லு கர்ணா, ஏதாச்சும் ப்ராப்ளமா, இத்தனை தடவை கூப்பிட்டுருக்குறேன் நான் கவனிக்கல அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை வெற்றி, நீயும் மகேஷும் எங்கேயோ போயிருக்கிறீங்களாமே, வீட்டில் ஸ்வேதா சொன்னா, அதான் எங்கே இருக்கிறீங்களோன்னு கேட்கலான்னு பண்ணா அப்படின்றாங்க. அதுவா, குழந்தைங்களோரும் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே சுடருடைய வீட்டுக்கு, அவருடைய மாமா வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, என்ன எல்லாம் முடிஞ்சிச்சா, கிளம்பி வரீங்களா, லேட் ஆகுமா அப்படின்றாங்க. ஏன் கர்ணா, எதுக்காக இப்படி அவசரப்படுத்துகிற, பிள்ளைங்க பொறுமையாக செஞ்சுட்டு விளையாடிட்டு வரட்டுமே அப்படின்றாங்க. சரி வெற்றி, நீ மகேஷ் கூடவே இருக்கிறல்ல அப்படின்னும், அது எங்கே மகேஷை விட்டுட்டு போயிடுவேன், மகேஷ் என்கிட்ட தான் பாதுகாப்பாக இருக்கான் கர்ணா, நீ கவலையே படாது அப்படின்னும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கால் கட் பண்ணிடுறாங்க. இப்போ சுடர் உள்ள ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, பிள்ளைங்களார விளையாடிட்டு இருக்காங்க. அபி வராங்க வெற்றிக்கிட்ட வந்து, இங்கே பார், நீ கூப்பிட்டுட்டு கிளம்பி எல்லாரையும் முதல்ல அப்படின்றாங்க. எதுக்காக இப்போ எங்களை தோட்டத்துலேயே குறியாக இருக்கா அப்படின்னு. இங்கே பாரு, உன்னால தான் இப்போ சுடருக்கு இந்த நிலமை ஆச்சு, உன் பாட்டுக்கு ப்ராஜெக்டை செஞ்சுட்டு போயிருந்தேன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, விளையாடணும்னு சொல்லிட்டு விளையாட வச்சு கடைசியில் என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அபி உளறிடுறாங்க. அவள் என் பொண்ணு மாதிரி, என் அண்ணன் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, என் அண்ணனும் அண்ணியும் இது தெரிஞ்ச துடிச்சு போயிடுவாங்க, நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாங்க. கொஞ்சம் உன் நாடகத்தை நிறுத்துறியா அப்படின்னு வெற்றி சொல்லவும் அபிக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன பேசுகிற நீ அப்படின்னு அபி கேட்குறாங்க. அவள் உன் அண்ணன் பொண்ணு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவள் ஸ்கூலுக்கு வராததுக்கு காரணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு நீயும் சுடரும் தனியாகவும், அதே மாதிரி மகேஷ் அதாவது தருண் தியா இவங்க எல்லாரும் அண்ணன் குடும்பம் தனியாக தானே இருக்கீங்க, நான் வரும்போது கூட நீங்கள் 2 பேரும் தானே உட்காந்துட்டு இருந்தீங்க, அப்போவே எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுலன்னு, இப்போயே என்கிட்ட போய் சொல்லி நாடகம் ஆடுற அப்படின்றாங்க. இப்போ அபிக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. அது வந்து சுடர் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா, அதான் என் அண்ணனையும் கோவமாக இருக்காங்க, நான் தான் அவளை கூட வச்சு பார்த்துக்கிறேன், அவளுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்கிறேன், அவளை படிக்க வைக்கிறேன், தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. யாருக்கிட்ட இன்னமும் நீ கதை அழுந்துட்டுருக்க, சுடர் ஒரு அண்ணன் பொண்ணு இல்லை அப்படின்றதே முழுசாக எனக்கு நல்லாவே தெரியும், அதே சமயத்தில் சுடர் யாரோன்னே எனக்கு தெரியும்னு வெற்றி சொல்லும்போது அபி அதிர்ச்சி ஆக்குறாங்க. என்ன சொல்கிற நீ, என்ன உளறிட்டு இருக்க அப்படின்னுமோ, யார் உளறான், நீ தான், இங்கே பார் வாங்க அப்படின்னு வெற்றி தூரமாக இழுத்துட்டு போகிறாங்க. பிள்ளைங்க இருக்காங்க காதில் கேட்டுரும் அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போய், என்ன நீ விதவிதமாக ட்ராமா பண்ணிக்கிட்டே இருக்க, சுடர் என்னுடைய பொண்ணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், 10 வருஷமாக அவள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, சுடர் பிறந்த உடனே என்கிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டுருந்தா நான் சுடரை நல்லபடியாகவும் பத்திரமாகவும் என் பிள்ளையை நான் பார்த்துட்டு இருந்திருப்பானே, ஜெயிலில் இருந்து அவளை என்னவெல்லாம் கஷ்டப்பட வச்சிருக்க நீ, இப்போ அவள் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு காரணம் கூட ஜெயிலில் நடந்த ஒரு சம்பவத்தை நினச்சி தான் சுடர் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, அப்படியே பழைய தூக்கி ஏன் மேலே போடுறியா, சுடர் எவ்வளோ நல்ல பொண்ணு, அவளுக்கு நீ எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்குற,
ஏண்டி நீ இப்படி இருக்க, நீ பண்ண தப்பு பத்தாதுன்னு என் பொண்ணுக்கு எதுக்கு சேர்த்து தண்டனை கொடுத்தேன்னு வெற்றி கேட்கும்போது அபிக்கு இப்போ என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா நீ எதை உளறிட்டு இருக்க அப்படின்னு அபி கேட்குறாங்க. இங்கே பாரு, இதுக்கு மேலேயும் ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கணும்னு நினச்சா அவ்வளோதான், நடக்கிறதே வர தெரிஞ்சுக்கோ. அப்போது சுடர் உன்னுடைய பொண்ணு இல்லைன்னு நீ சொல்லிட்டு இருக்கியா? உன் அண்ணன் வரட்டும், டேரெக்டாக உன் அண்ணங்கிட்டே கேட்டுடலாமா அப்படின்னு. ஏய் இங்கே பாரு, என் அண்ணன் கட்டில் மட்டும் நீ பட்டனா பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடும். தேவையில்லாமல் நீங்கள் வந்து முதல்ல கிளம்பு. சுடர் என்னோட அண்ணன் பொண்ணு தான் அப்படின்றாங்க. சுடர் உன்னுடைய பொண்ணுன்றதுனால தான் என்னை பார்த்து அடுத்த நிமிஷமே சுடரை என்கிட்ட பேச வேணான்னு நீ சொல்லியிருக்கிற, எங்கே பார்த்தாலையும் சொல்லியிருக்கிற அப்படின்னு வெற்றி சொல்லும்போது அவங்க அதிர்ச்சி தான் ஆக்குறாங்க. என்ன பேசுறதுனே சரியில்லை. நான் இங்கே தான் இருப்பேன். ஏற்கனவே என் பொண்ணு நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா ஜெயிலேருந்து. இதுக்கு மேலேயும் என் பொண்ணு எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது. அதனால் இனி சுடருக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்ய தான் போகிறேன். அவள் கஷ்டமே படாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் செய்ய தான் போகிறேன். சுடர் என்கிட்ட பேசக்கூடாதுன்றதுக்கோ நான் அவளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கோ உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்குது. நான் சுடரை பார்ப்பேன், பேசுவேன், சுடருக்கு வேணுன்ற எல்லாத்தையுமே செய்வேன். இதுக்கு தடையாக நீ நின்னா சுடர்கிட்ட நான் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் வர தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வெற்றி சொல்கிறாரு. இங்கே பாரு, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சிடாத, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நானும் என் பொண்ணும் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என் அண்ணன் குடும்பத்துக்கே ஏற்கனவே நான் பிரச்சனையாக இருக்கேன். அந்த காரணம் எந்த நிமிஷம் என்னை என்ன செய்வான்னு பயந்துக்கிட்டு நானே ஒவ்வொரு நாளும் சுடரை பொத்தி பொத்தி பார்த்துட்டு இருக்கேன். நீ வேறு இதில் தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுறாத. அப்புறம் சுடர் யாருன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துடும். என்னுடைய பொண்ணு தானே தெரிஞ்சா காரணம் என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னுவோம். அதெல்லாம் உன்னை விட என் பொண்ணு மேலே எனக்கு நிறையவே அக்கறை இருக்குது. கர்ணா கிட்ட இருந்து சுடரை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ உன் ஃப்ரெண்டை நம்பலாம், அதுக்காக கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. ஒரு வேளை உன்னுடைய பொண்ணுன்னு தெரிஞ்சால் மட்டும் சுடரை எதுவும் செய்யாமல் விட்டுருவானா? யாருக்கு யார் பொண்ணு? என்னை ஏமாற்றிட்டு என் மேலே பழிய போட்டுட்டு போன ஆள் தானே நீ. உன்னை எந்த அளவுக்கு நான் விரும்பினேன், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் தப்பு பண்ணாத என்ன ஜெயிலுக்கு அனுப்புனல. உனக்கு பொண்ணை உரிமை கொண்டாட என்ன உரிமை இருக்குது? கஷ்டப்பட்டு சுடரை ஒரு நாளும் காப்பாற்றி வளர்த்தது நான், இன்றைக்கி என்ன சொந்தம் கொண்டாட வந்துட்டேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு, என்னை டென்ஷன் ஏற்றாத. நீ 1000 சொன்னாலையும் சுடர் என்னுடைய பொண்ணு தான். உன்னை யார் அப்படி கஷ்டப்பட்டு சுடரை வளர்க்க சொன்னது? நீ ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமா நீ கன்சீவ் ஆகிருக்கன்ற விஷயத்த சொல்லி சுடர் பிறந்திருக்கான்ற விஷயத்த சொல்லியிருந்தேன். என்னுடைய பொண்ணை நானே நல்லபடியாக வளர்த்துருப்பேனே. இந்த மாதிரியெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. உன் மேலே தான் எனக்கு கோவமே தவிர என் பொண்ணு மேலே எனக்கு எந்த கோவமும் கிடையாது. அவள் ஏன் பொண்ணு, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு வெற்றி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கவும், அபி எந்த விதத்தில் நீ அவளுக்கு அப்பாவா ஒழுங்காக இருந்திருக்கிற, அப்பாவாக இருக்க உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னாலாம் அபி கேட்குறாங்க. இங்கே பாரு, என்ன தகுதி இல்லை எனக்கு? சுடருக்கு அப்பாவாக இருக்கிற எல்லா தகுதியும் இருக்குது, உனக்கு தான் அம்மாவாக இருக்கிற தகுதியே கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு மாற்றி மாற்றி சுடருக்காக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது? ஸோ வெற்றி அபிகிட்ட சொன்ன மாதிரி இனி ஒவ்வொரு நாளும் சுடருக்கு வேணுன்ற எல்லாத்தையும் வெற்றி பார்த்து பார்த்து செய்ய போகிறாரா? இப்போது வெற்றி தன்னுடைய பொண்ணுன் சுடர் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு அபி இனி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.